வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் திருக்குறளில் கேள்வி பதில்கள். 300 கேள்வி பதில் பார்த்தாச்சு. இப்போ 301லேருந்து இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 301. எது போல உலகத்தில் ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது வேறொன்றும் இல்லை, இணையற்ற உயர்ந்த புகழை போல. எது போல உலகத்தில், அதாவது அந்த புகழை மாறி எந்த ஒரு விஷயமும் நிலைத்து நிற்க கிடையாது அப்படிங்கிறாங்க. எது போல உலகத்தில் ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது வேறொன்றுமில்லை, இணையற்ற உயர்ந்த புகழை போல. 302. தோன்றினால் எதனுடன் தோன்ற வேண்டும்? தோன்றினால் புகழை தரும் பண்புகளுடன் தோன்றுக, இல்லையெனில் தோன்றாமல் இருப்பதே நல்லது. தோன்றினால் என்னன்னா, கண்டிப்பா நம்ம தோணுனா புகழை தரக்கூடிய பண்புகள் எல்லாமே நம்ம டெவலப் பண்ணிக்கணும், இல்லைன்னா தோன்றாமல் இருப்பதே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. 303. யார் வாழ்பவர்? பழி இல்லாமல் வாழ்பவரே வாழ்பவர். யார் வாழ்பவர்னா, பழி இல்லாம எந்த பழிச்சொற்களும் செயல்களும் செய்யாம வாழ்பவர் தான் வாழ்பவர். 304. யார் வாழாதவர்னா, புகழ் இல்லாமல் வாழ்பவர் வாழாதவர். அதாவது புகழ் இல்லாமல் வாழ்றாங்க இல்லையா, அதுதான் வாழாதவர்னு சொல்றாங்க. 305. செல்வங்களுள் சிறந்த செல்வம் எது? அருளாகிய செல்வம். அருள் அப்படிங்கிறது கருணையாகிய செல்வம் தான் செல்வங்களுள் சிறந்த செல்வம். 306. எது இழிந்தவரிடத்திலும் உள்ளதுன்னா, பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது. எது இழிந்தவரிடத்திலும் உள்ளதுன்னா, பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் இருக்கு. செல்வங்களுள் சிறந்த செல்வம் அருள் செல்வம். ஓகேங்களா, சரிங்களா? 307. ஒருவர் தன்னை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது எதனை எண்ணி பார்த்தல் வேண்டும்? தன்னை விட வலிமை உடையவரின் தான் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். நாம ஒருத்தர் நமக்கு கீழே வேலை செஞ்சிருக்கவங்க கீழே வேலை செஞ்சிருக்கங்கன்னு இல்லை, நமக்கு இதுல விவசாயம் செஞ்சிருக்கிறதுல ஒரு பண்ணையார் விவசாயம் செய்யறவங்கிட்ட அதட்டி பேசுவாங்க. ஆனா அவங்க போய் இன்னொருத்தர்கிட்ட கொஞ்சம் உயர்வா இருக்கிறவங்கிட்ட கீழ்ப்படைஞ்சு நினைப்பாங்க. அது மாதிரி தான் இப்ப ஒருத்தரை நம்ம மிரட்டும் போது நம்ம நினைச்சுக்கணும், இப்ப நம்மளை விட முன்னாடி இருக்கிறவங்கள உயர்ந்தவங்க கிட்ட நாம் அஞ்சு நிற்கிற நிலையை நினச்சி பார்த்தாவே நம்ம கீழே இருக்கிறவங்கள நம்ம அதட்டி பேச மாட்டாங்க. அப்படி ஒருவர் தன்னை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது எதனை எண்ணி பார்த்தல் வேண்டும்னா, தன்னை விட வலிமை உடையவரின் தான் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். 308. உலகத்தார் புலால் தின்னும் பொருட்டு உயிர்களை கொள்பவர்கள் இல்லையாயின் யார் இருக்க மாட்டாங்க? அதாவது ஒன்றும் இல்லை, புலால் இறைச்சி சாப்பிடுவோம் இல்லையா, அது அவங்க தின்னும் பொருட்டு உயிர்களை கொள்பவர்கள் இல்லைன்னா யார் இருக்க மாட்டாங்கன்னா, வருவாயின் பொருட்டு ஊன் விற்பவர். ஓகேங்களா, அதாவது இறைச்சி சாப்பிட்றவங்க இருக்க மாட்டாங்க. இறைச்சி சாப்பிட்றவங்க இல்லாம போயிட்டா கண்டிப்பா யார் இருக்க மாட்டாங்க? அதை விற்கிறவங்க இருக்க மாட்டாங்க. வருவாயின் பொருட்டு ஊன் விற்பவர் இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. 309. விரும்பியதை விரும்பியவாறே பெற முடியும் என்பதால் எதனை இங்கேயே முயன்று பார்க்கலாம்? செய்ய முடிந்த தவத்தை. ஓகேங்களா, அதாவது செய்ய முடிந்த தவத்தோட நம்ம ஒரு விஷயத்த செஞ்சிருந்தா கண்டிப்பா அது கிடைக்கணும்னா அது இங்கேயே நம்ம செஞ்சு பார்க்கலாம்னு சொல்றாங்க. விரும்பியதை விரும்பியவாறே பெற முடியும் என்பதால் எதனை இங்கேயே முயன்று பார்க்கலாம்? செய்ய முடிந்த தவத்தை. 310. யாரை துன்பம் வருத்த ஞானம் வளரும்? புடமிட சுடுகையில் ஒளி விடும். அதாவது பொண்ணு நெருப்புல சுடதான் பொன் நல்லா மிளிருமா. அந்த மாதிரி யாரை துன்பம் வருத்த ஞானம் வளர்னா, புடமிட சுடுகையில் ஒளிவிடும் பொன்னை போல தவம் இருப்பவர் துன்பம் வருத்த ஞானம் வளருமா. 311. புலியின் தோலை போர்த்தி கொண்டு பசு பயிரை மேய்ந்ததை போன்றது எது? மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்டிய வலிய தவம். அதாவது மனசை கண்ட்ரோல் பண்ணி தவம் மேற்கொள்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாதவங்க புலியோட தோலை போத்திக்கிட்டு பசு பயிரை மேய்ஞ்சா காட்டி கொடுத்துரும்ல, அந்த மாதிரி காட்டி கொடுத்துரும்னு சொல்றாங்க. 312. நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது, வலையுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையை தருகிறது. அதுபோல எதனை உணர்ந்து கொள்ள வேண்டும்? மக்களோட பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது நேரா இருந்தாலும் அம்பு கொடியதா இருக்கு, வலையுடன் இருந்தாலும் யாழோட கொம்பு இனிமையா இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது மக்களோட பண்புகளை வச்சுதான் எப்படிப்பட்டங்கன்னு டிசைட் பண்ணுமே தவிர அவங்களோட தோற்றத்தால் இல்லாம செயல் வகையால் உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. 113. எது தீமையானது? அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. அதாவது
ஒருத்தர் திருட்டுனா கூட தீமை கிடையாது. அது தீமையானதுனா, ஆனா எடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறது கூட தீமையானதுன்னு சொல்றாங்க. அடுத்தவர் பொருளை களவாடலாம் என்று உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. எந்த செல்வம் முடிவில் அழிந்துவிடும்? களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும். அதாவது நம்ம மற்ற பொருளை களவாடி சேர்த்தாலுமே கடைசியில என்ன ஆகும்? வளர்ந்த மாதிரி இருந்தாலும் முடிவில் அழிந்துவிடும் சொல்றாங்க. வாய்மை எனப்படுவது யாது? மற்றவருக்கு ஒரு தீங்கு தராத சொற்களை சொல்லுதல் வாய்மை எனப்படும். அதாவது இங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு இல்லை. ஒரு பொய் சொன்னா அந்த இடத்துல ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பொய் சொல்லலாம். அப்படி ஒரு நல்லது நடக்கக்கூடிய, அதாவது ஒரு விஷயத்த சொன்னா அது தீங்கு நடக்குதுன்னா அதை சொல்லக்கூடாது. அப்படி தீங்கு தரும் சொற்களை சொல்லாமல் இருக்கிறது தான் வாய்மைங்கிறாங்க. ஓகேங்களா? சரிங்களா? 316. ஏன் தன் நெஞ்சமே அவனை வருத்தும்? ஒருவர் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவனை வருத்தும். ஒரு பொய் சொல்லிட்டா பேசாம பொய் சொல்லாம இருந்திருக்கலாமா அப்படின்ட்டு அவங்கள பார்க்குற எப்போ பார்த்தாலுமே அது நம்மள வருத்தப்பட வைக்கும். அதுதான் நம்ம நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவனை வருத்தும். 317. யார் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பார் ஆவர்? உள்ளத்தில் பொய் இல்லாமல் இருப்பவர் தான் உலகத்தார் உள்ளங்கள்ல இருப்பவர். இவங்க பொய் இல்லாம நேர்மையா வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எப்பயுமே இந்த உலகத்தார் உள்ளத்துல எல்லாத்துலயுமே இருப்பாங்க, நினைச்சிருப்பாங்க. அவங்க இறந்த பின்னாடியும் அவங்கள பத்தி பெருமைகளை பேசுவாங்கன்னு சொல்றாங்க. 318. சினம் காப்பவர் யார்? தன் சின்னம் செல்லுபடியாக மெலியவரிடத்தில் கொள்ளாமல் காப்பவரே உண்மையில் சினம் காப்பவர். சினம் காப்பவர்னா நம்ம வலிமை, அதாவது சினம் மெலிந்தவர், நமக்கு நம்ம கிட்ட பயந்துக்கிறாங்க இல்லையா, அந்த மெலிந்தவர்கிட்ட நம்ம கோபம் படாம காக்குறாங்க பாருங்க, அவங்க தான் சினம் காத்தவர். யாரிடத்தில் சினத்தை காத்தல் என்ன, காக்காவிட்டால் என்ன? செல்லுபடியாக வலியவரிடத்தில், செல்லுபடியாகாத ஒரு வலிமையானவர்கிட்ட சினத்தை காத்தால் என்ன, காக்காம இருந்தா என்னன்னு கேக்குறாங்க, சொல்றாங்க. 320. எதனால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்து விட வேணும்னா, தீமையான விளைவுகள் சினத்தாலேதான். எப்பயுமே ஒரு பிரச்சனைன்னா கோபத்தினாலதான் நடக்கும். அதனால அந்த கோபத்தை மறந்துடணும் அப்படிங்கிறாங்க. 321. நமக்கு எதை விட வேறு பகை இல்லை? முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை கிடையாது. ஒரு கோபம் வந்துட்டாவே என்னதான் மகிழ்ச்சியான முகமா இருந்தாலுமே அதுவும் கெட்டு போயிடும். அதே மாதிரி அகமகிழ்ச்சியும் போயிடும். அந்த சினத்தை தவிர நமக்கு பகைமை வேறு கிடையாதுங்கிறாங்க. 322. ஒருவர் தன்னைத்தான் காத்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்னா, ஒருவர் சினம் வராமல் காத்து கொள்ள வேணும். காக்காவிட்டால் சினம் நம்மையே அழைத்து விடும். ஒருவர் தன்னைத்தான் காத்துக்கொள்ள என்ன செய்ய, தன்னைத்தான் காத்துக்கணும்னா சினம் வராம காத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? சினம் இல்லைன்னா அந்த சினமே நம்மளை அழித்து விடும், ஏதோ விடுபட்டிருக்கு. ஓகேங்களா? 323. தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு எதுனா சினம். நம்ம சேர்ந்தவரையும் கோபம் தான் நம்ம கூட இருக்கிறவங்களும் அழிச்சிடும். 324. சினம் எதனை சுற்றளிக்கும்? அது ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தை சுற்றளிக்கும். நம்ம சுற்றம், அதாவது சுற்றத்தாரையும் அது பாதுகாப்பா இருப்பாங்களே, அதையுமே அழிச்சிடுன்னு சொல்றாங்க. 325. நமக்கு துன்பம் செய்தவரை தண்டிக்கும் வழி எது? நமக்கு துன்பம் செய்தவர் நாணும்படி நன்மை செய்வதுதான் அவருக்கு தண்டிக்கும் வழியாகும். நமக்கு துன்பம் செய்தவரை தண்டிக்கும் வழி எது? நமக்கு துன்பம் செய்தவர் நாணும்படி நன்மை செய்வதுதான் அவரை தண்டிக்கும் வழியாகும். நமக்கு துன்பம் செஞ்சாலுமே அவங்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளவுதான். அதான் சொல்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதோட கன்க்ளூஷன் பார்க்கலாம். நன்றி.